இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல் சாட்சியை வர சொல்லுங்க. அர்ச்சகர் ஈஸ்வரன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அண்ணி மன்னிக்கணும், அண்ணின்னு உறவு முறையை சொல்லக்கூடாது. ஜானகி அம்மாவை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அன்னைக்கு ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஜானகி அம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்க. கோயில்ல மராமரத்து வேலை நடக்கிறதுனால நானும் அன்னைக்கு அவ்வளவு நேரம் கோயில்ல இருக்க வேண்டியதாயிடுச்சு. வேலையை முடிச்சிட்டு ஆளுங்க போனதும் நடைய சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஜானகி அம்மா கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பிரதோஷத்துக்காக பிரம்ம கமலம்பூ பறிச்சுட்டு போறதுக்காக வந்தேன்னு சொன்னாங்க. அம்மாவை கோயிலுக்குள்ள அனுப்பிட்டு இவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பூ பறிச்சு தேலை முந்தானியில வச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா அதெல்லாம் பூ இல்ல, அம்மனோட நகைங்க தான்னு எனக்கு அப்ப தெரியாது. அப்புறம் கோவில் சாவிய நானே கொண்டு போறேன்னு என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க ஐயா. இல்ல, இந்த அர்ச்சகரு நடக்காத ஒண்ணு நடந்ததா போய் சொல்றாரு. ஜானகி அம்மா, மொத்த சாட்சிகளையும் விசாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க விளக்கத்தையும் கேட்போம். அப்ப நீங்க சொல்லுங்க. அடுத்த சாட்சியை வர சொல்லுங்க. வணக்கம்யா. வணக்கம். அன்னைக்கு என்ன நடந்தது? ஐயா, என் பொண்டாட்டிக்கு வயிறு வலிங்க. கை வைத்தியம் பார்த்து எதுவும் சரியாகல. அதனால மாத்திரை வாங்கலான்னு சைக்கிள் எடுத்துட்டு கோயில் வழியா போயிட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மா கோயிலுக்குள்ள இருந்து பதட்டமா வெளியே வந்தாங்க ஐயா. அப்ப கல்லு தடுக்கி தடுமாறி கீழே விழ பார்த்தாங்க ஐயா. அப்ப அவங்க மடியில இருந்த நகையெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க ஐயா. அதை எடுத்து மடியில வச்சுக்கிட்டு வேகமா நடந்து போயிட்டாங்க ஐயா. இது பெரிய வீட்டு சமாச்சாரம், இது எதுக்கு வெளியே சொல்லிக்கிட்டுன்னு பயந்துட்டு போயிட்டாங்க ஐயா. திருடு போன கோவில் நாயக்காக பஞ்சாயத்து கூட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு மனசு கேட்காம நான் பார்த்ததை சொல்லலான்னு வந்தாங்க ஐயா. ஐயோ, அட பாவி, திருடின நகையை திருப்பி தரேன்னு வர சொல்லிட்டு இப்படி அபாண்டமா போய் சொல்றானே.